மதுரை தல்லாகுளம் தமுக்கம் அந்த ரவுண்டானா இருக்குல்லங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி கடை வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக வந்துட்டு இருக்கும். அந்த கடையில் ஒரு காஃபி குடிக்க போனது ஒரு குத்தமான்ற மாதிரி 300 350 வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு செலவழித்து விட்டுட்டாங்க. அந்த கதையை தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வடிவேல் அண்ணே ஒரு படத்தில் வந்துட்டு சாம்பிராணி போடுற மாதிரி போட்டுட்ருக்காங்களே அப்படி தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. இந்த சாம்பிராணியோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமுக்கம் தல்லாகுளம் அந்த ரவுண்டானாலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மனமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் வந்துட்டு கிடையாது. நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா சொல்ல எனக்கு ஒருவேளை இதுலேருந்து தான் ஸ்மெல் வருதோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். 16 வகையான மூலிகை கலந்த கண் திருஷ்டி சாம்பிராணி அப்படின்னு ஒன்று இவர் வந்து வச்சுருக்காருங்க. இதோட வாசனை அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது போக சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் தசாங்கம்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இதில் கோயில்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க போல். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் கருங்காலிலாம் வந்துட்டு கிடைக்கும், மாலையெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சோவி ஐட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விபூதி. இது வந்து எந்த கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்களா. அந்த ரவுண்டாக கருப்பாக வந்துட்டு இருக்கலாம், அதுதான் எனக்கு என்னன்னு தெரிலங்க. ருத்ராட்ச மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ருபீஸு, பெரிய சைஸு 30 ருபீஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த அண்ணாவோட கடையை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வியாபாரிகளுக்கு முடிஞ்சவங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.